வணக்கம் children, வெல்கம் டு அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். நான் உங்கள் விஜி. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தி வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தி வாஸ்குலர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் த ஃப்ளோயம் அண்ட் த xylem. ஓகேவா? த வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது இது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. நமக்கு ஆல்ரெடி தெரியும் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது ஃப்ளோயம் அண்ட் த xylem. ஸோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். ஓகே, ஃப்ளோயம் அண்ட் த xylem. தி xylem and phloem together constitute vascular bundles. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த xylem and phloem together constitute vascular bundles. ஓகே, இன் dicotyledonous stem. ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன் dicotyledonous stem கேம்பியம் இஸ் present between phloem and xylem. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கேம்பியம் பார்த்தீங்கன்னா xylத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் இருக்கும். such vascular bundle because of the presence of cambium possess the ability to form secondary xylem and phloem tissue and hence are called open vascular bundle. ஸோ இந்த மாதிரி கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ தே ஹாவ் த எபிலிட்டி. ஓகேவா? அந்த கேம்பியம் possess the ability to form secondary xylத்தையும் secondary phloயத்தையும் ஃபார்ம் பண்ணும். அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இன் மோனோகாட்டிலிடன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் மோனோகாட்டிலிடன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா in monocotyledons the vascular bundles have no cambium. இங்கே cambium வந்து present ஆகிருக்காது. hence since they do not form secondary tissues they are referred to as closed. ஸோ இதுதான் நமக்கு ஓப்பன் வாஸ்குலர் பண்டிலுக்கும் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது டைகாட்டிலிடன்ஸில் கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து செகண்டரி xylemமும் செகண்டரி ஃப்ளோயம் டிஷ்யூவும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் நம்ம சொல்கிறோம். ஆனால் மோனோகாட்டிலிடனில் இந்த கேம்பியம் வந்து ஆப்சென்ட். ஓகேவா? கேம்பியம் வந்து அதில் இருக்காது. அதனால் வந்துட்டு அங்கே வந்து there is no formation of the secondary tissue எது ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஸோ தே ஆர் ரெஃபர்ட் டு அஸ் க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில். ஓகே, ஸோ வென் xylem and phloem within a vascular bundle are arranged in an alternate manner along the different radii. The arrangement is called radial such as in roots. ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா xylem phloem வந்து ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இது நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இன் கன்ஜாயிண்ட் type of vascular bundle, the xylem and phloem are jointly situated along the same radius of vascular bundle. இந்த conjointல பார்த்தீங்கன்னா xylem and phloem are joint-ஆ situate ஆகிருக்கும் along the same radius of vascular bundle. Okay, such vascular bundles are common in stems and leaves. இந்த மாதிரி vascular bundle பார்த்தீங்கன்னா எதில் வந்து ரொம்ப காமனாக இருக்குன்னா ஸ்டெம்லேயும் லீவ்ஸ்லேயும் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஓகே, the conjoint vascular bundles usually have the phloem located only on the outer side of the xylem. Okay, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது anatomy of dicotyledonous and monocotyledonous plants. இதில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். For a better understanding of tissue organization of roots, stems and leaves, it is convenient to study the transverse section of the mature zones of these organ. First நம்ம பார்க்க போகிறது dicotyledonous root. So look at figure 6.6. It shows the transverse section of the sunflower root. The internal tissue organization is as follows. The outermost layer is epiblema. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. The outermost layer is epiblema. Many of the cells of epiblema protrude in the form of unicellular root hair. ஓகேவா? இந்த எபிப்ளம்மாலேருந்து நிறைய யூனிசெல்லுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரூட் ஹேர். ஸோ த அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் எபிப்ளம்மா. மெனி ஆஃப் த செல்ஸ் ஆஃப் எபிப்ளம்மா ப்ரொட்ரூட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூனிசெல்லுலர் ரூட் ஹேர்ஸ். தி கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமா செல். கார்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய லேயர் இருக்கும். ஓகே, அது எல்லாமே வந்துட்டு பேரன்கைமா செல்னால் ஆனது. தின் வாலாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். The innermost layer of the cortex is called endodermis. It comprises a single layer of barrel shaped cell. So நல்லா நோட் பண்ணிக்கோங்க. It comprises the single layer of
பேரல் ஷேப்டு செல்ஸ் வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். அவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸும் இருக்காது. அதாவது இந்த எண்டோடெர்மிஸில் இங்கே நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண்டோடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா பேரல் ஷேப்டு செல்ஸ், ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த செல்லுலார் ஸ்பேஸும் வந்து இருக்காது. ஸோ இந்த tangential as well as radial walls of the endodermal cells have a deposition of water impermeable waxy material suberin in the form of Casparian strips. So இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. The tangential as well as radial walls இருக்கும் இல்லையா of the endodermal cells have a deposition of water impermeable waxy material suberin. ஓகே, அந்த சுபரின் வந்து வேக்சின் மெட்டீரியல். ஓகே, இன் த ஃபார்ம் ஆஃப் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து யூஸ்வலாக கேட்பாங்க. இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் எ ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் திக் வால்டு பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் ரெஃபர் டு அஸ் பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எண்டோடெர்மிஸ்க்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் எ ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் திக் வால்டு பேரன்கைமாட்டஸ் செல். இதெல்லாம் திக் வால் ரெஃபர் டு அஸ் பெரிசைக்கிள். Initiation of lateral roots and vascular cambium during the secondary growth takes place in these cell. இது நல்லா நோட் பண்ணிக்கணும். லேட்ரல் ரூட்டும் அண்ட் வாஸ்குலர் கேம்பியமும் பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத்தில் இதில் இந்த பெரிசைக்கிள் தான் இனிஷியேட் பண்ணும். ஸோ இனிஷியேஷன் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ் அண்ட் வாஸ்குலர் கேம்பியம் டியூரிங் த செகண்டரி க்ரோத் டேக்ஸ் பிளேஸ் இன் தீஸ் செல்ஸ். த பித் இஸ் ஸ்மால் ஆர் இன்கான்சிபிகுவஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பித் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து குட்டியாக இருக்கும், ரொம்ப இன்கான்சிபியஸ், கண்ணுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, த பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் விச் லை between the xylem and phloem are called conjunctive tissue. So the parenchymatous cells which lies in between xylem and phloem are conjunctive tissue. So there are usually 2 to 4 xylem and phloem patches. So எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 to 4 xylem and phloem patches வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் டைகாட்டில். ஸோ லேட்டர் கேம்பியம் ரிங் டெவலப்ஸ் between the xylem and phloem. ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பியம் ரிங் வந்து டெவலப் ஆகும். ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த எண்டோடெர்மிஸ் such as pericycle, vascular bundle and pith constitute the stele. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே இருக்கும் இல்லையா. ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த எண்டோடெர்மிஸ் such as pericycle, vascular bundles and pith constitute the stele. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மோனோகாட்டிலிடனஸ் ரூட் பார்க்கலாம். The anatomy of monocot root is similar to the dicot root in many aspects. It has epidermis, cortex, endodermis, pericycle, vascular bundle and pith. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைகாட் மாதிரியே தான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுலேயும் வந்து எபிடர்மிஸ் இருக்குது, கார்டெக்ஸ் இருக்குது, எண்டோடர்மிஸ் இருக்குது, பெரிசைக்கிள் இருக்குது, தென் வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். As compared to the dicot root which have fewer xylem bundle, there are more than 6 polyarch xylem. நல்லா நோட் பண்ணிக்கணும். polyarch xylem bundle in the monocot root. மோனோகாட் ரூட்டில், அதாவது நம்ம டைகாட்டில் பார்த்தது வந்து 2 to 4 தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் மோனோகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 இருக்கும். அது பாலிஆர்க் xylem bundles in the monocot root. Pith are large. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கணும். டைகாட் ரூட்டில் வந்து பித்து வந்து ஸ்மால் ஆர் இன்கான்சிபிகுவஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பித் இஸ் லார்ஜ் அண்ட் வெல் டெவலப் ஆகிருக்கும். ஸோ மோனோகாட்டிலிடனஸ் ரூட்ஸ் do not undergo any secondary growth. ஸோ மோனோகாட் ரூட் பார்த்தீங்கன்னா எந்த செகண்டரி க்ரோத்தும் அதில் நடக்கிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைகாட்டிலிடனஸ் stem. The transverse section of the typical young dicotyledonous stem shows that epidermis is the outermost protective layer of the stem. Epidermis அப்படிங்கிறது outermostல present ஆயிருக்கும். Actually function கேட்டிங்கன்னா protective in nature. Okay, protective layer of the stem. Covered with a thin layer of cuticle, it may bear trichomes and few stomata. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவர்ட் வித் அ ஃபியூ தின் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல் இருக்கும். இட் மே பேர் ட்ரைகோம்ஸ் அண்ட் ஃபியூ ஸ்டொமேட்டா. த செல்ஸ் அரேஞ்ச்ட் இன் மல்டிபிள் லேயர்ஸ் பிட்வீன் எபிடர்மிஸ் அண்ட் பெரிசைக்கிள் கான்ஸ்டியூட் த கார்டெக்ஸ். ஸோ கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ்க்கும் பெரிசைக்கிளுக்கும் இடையில இருக்கிறது நம்ம கார்டெக்ஸ் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் வந்து நிறைய லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 subzones. Okay, the outer hypodermis consists of a few layers of collenchymatous tissue.
Collenchymatous cells just below the epidermis which provide mechanical strength to the young stem. Collenchyma tissue வந்து present ஆயிருக்கும். Next வந்து cortical layer below hypodermis consists of rounded thin-walled parenchymatous cells with conspicuous intercellular space. Okay. The innermost layer of the cortex is called endodermis. The cells of the endodermis are rich in starch grains, and the layer is also referred to as starch sheath. Okay va, idella note பண்ணிக்கோங்க. இந்த endodermis இருக்கு இல்லையா, அந்த cells of the endodermis are rich in starch grain and the layer is also referred to as the starch sheath. Starch sheath னே வந்து சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய வந்து ஸ்டார்ச் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரிச் இன் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். ஓகே. பெரிசைக்கிள் இஸ் present on the inner side of the endodermis. Pericycle present ஆயிருக்கு and above the phloem in the form of semi-lunar patches of sclerenchyma. இது நல்லா நோட் பண்ணிக்கணும். semi-lunar ஷேப்பில் present ஆயிருக்கும். எதுனா பெரிசைக்கிள். ஓகேவா? ஸோ பெரிசைக்கிள் இஸ் present on the inner side of the endodermis and above the phloem in the form of semi-lunar patches of sclerenchyma. In between the vascular bundle there are few layers of radially placed parenchymatous cells. Okay, so which constitute medullary ray. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. medullary ray. Medullary rays. A large number of vascular bundles are arranged in a ring. The ring arrangement of vascular bundle is a characteristic of dicot stem. இது வந்து important. எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் கன்ஜாயிண்ட், ஓப்பன் அண்ட் வித் என்டார்க் புரோட்டோசைலம். A large number of rounded parenchymatous cells with large intercellular space which occupy the central portion of the stem constitute the pith. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது monocotyledonous stem. The monocot stem has a sclerenchymatous hypodermis, a large number of scattered vascular bundle, each surrounded by a sclerenchymatous bundle sheath, and a large conspicuous parenchymatous ground tissue present ஆயிருக்கும். Vascular bundles are conjoined. Okay, conjoined and closed type. Peripheral vascular bundles are generally smaller than the central located ones. The phloem parenchyma is absent and water containing cavities are present within the vascular bundle. Okay children, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் children. ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டார்சி வென்ட்ரல் லீஃப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.